யாப் வெப்டி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன். ஒரு நடிகன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சில நடிகர்கள் இருக்காங்க. ஒரு நடிகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் சில நடிகர்கள் இருக்காங்க. அந்த உதாரணம்னு சொன்னல, எம்ஜிஆர் எடுத்துக்கலாம், டி ராஜேந்தர், சிவகுமார், இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் தான் நடிக்கிற படத்தில் தண்ணி அடிக்கிற காட்சியோ, சிகரெட் பிடிக்கிற காட்சியோ, அல்லது எதிராளியை ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டி இருக்கிற வசனங்களோ பேசி நடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல திடமாக தெளிவாக இருந்தவர் எம்ஜிஆர். அதேமாதிரி டி ராஜேந்தர், அவர் பார்த்திங்கன்னா அவர் நடிக்கிற படத்தில் பாடல் காட்சினாலும் சரி, மற்ற காட்சிகளாலும் சரி, ஹீரோயினை தொட்டு நடிக்க மாட்டார். அது டூயட் சாங்கில் கூட அவர் தனியாக தான் ஆடுவார். ஹீரோயின் தொட்டு நடிக்கிற மாதிரி, நடனம் ஆடுற மாதிரியான காட்சிகள் வச்சுக்க மாட்டார். அதேமாதிரி சிவகுமாரை சொல்லுவாங்க, என்றும் மார்க்கண்டேயன், சூர்யா அப்பா இருக்கார்ல சிவகுமார். அவர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர், வாழ்க்கை முறையை தெளிவாக வாழ்கிறவர், தினமும் யோகா தியானம் பண்ணுறவர், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள நடிகரை நம்ம பார்த்துருப்போம். கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ள நடிகர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, சமீபத்தில் முகநூலில் ஃபேஸ்புக்கில் மலையாள நடிகர் பகத் பாக்சில் அவர் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகர்களை கொண்டாடாதீங்க. ஒரு படம் பார்க்குறீங்களா, அந்த தியேட்டர்லேயே அந்த படத்தை பற்றியே விமர்சனத்தை பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க. அல்லது தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது உங்களுடைய கருத்துக்களை அந்த படத்தை பற்றி உங்கள் பார்வையை ஷேர் பண்ணிக்கங்க. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு டைனிங் டேபிள்லையோ இல்லை அதுவே பேசு பொருளாகவோ பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்குது, உங்களுக்குன்னு உழைப்பு இருக்குது. உங்கள் வேலைகள்லாம் விட்டுட்டு இந்த வேலைகளை பண்ணாதீங்க. தியேட்டரோட எப்படி வீட்டுக்கு வரும்போது செருப்பை கழட்டி விட்டு வரமோ, அதே மாதிரி தியேட்டரோட அந்த படத்தை பற்றிய எண்ணங்களை, அந்த நடிகர்கள் பற்றிய எண்ணங்களை அப்படியே கலட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை சொல்லியிருந்தாரு. இதை நான் வரவேற்கிறேன். இது எத்தனை நடிகர்களுக்கு இந்த துணிச்சல் வரும்? இது ஒரு சாதாரண நடிகர்னு சொல்லலை, ரொம்ப நுட்பமான அற்புதமான நடிப்பை வழங்கக்கூடிய பகத் பாக்சில் சொல்லியிருக்கார். மாமன்னன் படத்தெல்லாம் நான் எப்படி நடிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கேரளா ரசிகர்களே பயங்கரமாக கொண்டாடுற ஒரு நடிகராக அன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அப்படிப்பட்ட நடிப்பு ராட்சசன் இந்த பதிவை போட்டிருக்காரு. பகத் பாக்சிலோட பதிவை பார்த்த பிறகுதான் எனக்கு இன்னொரு நடிகர் ஞாபகம் வந்தார். அவர் தான் தலை அஜித்குமார். அஜித்தும் கிட்டத்தட்ட இல்லை, அவர் தான் இந்த பகத் பாக்சில் இந்த முகநூலில் இந்த பதிவிட்டத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் அஜித்தும் கூட சொல்லலாம். ஏன்னா 2010 ரொம்ப அதிரடியான ஒரு முடிவை வெளியிட்டவர் அஜித். இனி எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம். எப்படி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, போங்கப்பா போய் உங்கள் புள்ள குட்டிங்களாம் படிக்க வைங்கன்னு. அதே மாதிரி உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் தாய் தந்தையை பாருங்கள், உங்கள் மனைவி மக்களை பாருங்கள், ரசிகர் மன்றம் வேண்டான்னு சொல்லி துணிச்சலாக ஒரு லெட்டர் பேர் ஒரு அறிக்கை மூலயமா கொடுத்துட்டு தன் அத்தனை ரசிகர் மன்றையும் கலைத்து போட்டவர் தான் நடிகர் அஜித்குமார். ஆனால் அதன் பிறகும் அவரை கொண்டாடிட்டு இருக்க ரசிகர்கள் இருக்காங்க. இதை சொல்ல எத்தனை நடிகர்களுக்கு இந்த மாதிரியான அஜித் மாதிரியான செயலை, பகத் பாக்சில் மாதிரியான கருத்தை சொல்வதற்கு எத்தனை நடிகர்கள் முன்னுருவாகும் தெரியல, எத்தனை பேருக்கு அந்த தைரியம் கட்ஸ் இருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு பதிவை பகத் பாக்சில் போட்டிருக்காரு. இந்த இடத்துல தான் அஜித் நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டர் நேற்று வெளிவந்தது. அந்த போஸ்டரில் 3 அஜித் இருக்காரு. குட் பேட் அக்லி, அதாவது நல்லவன், மோசமானவன், ரொம்ப மோசமானவன், ரொம்ப அசிங்கமானவன் அப்படிங்கிற பொருள் போடுற அந்த கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி 3 விதமான பாவனைகளில் அஜித் அந்த போஸ்டரில் இருந்தார். இந்த போஸ்டர் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பியிருக்கு. என்னென்னா, அதில் ஒரு தோற்றத்தில் ஒரு கேரக்டர் விரல் அப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதை ஏன் அஜித் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சிய இஷ்யூ கிளப்பி போயிட்டுருக்கு கூடம்பாக்கத்தில். நம்ம அதுக்கெல்லாம் போகணும், அவர் ஏன் அந்த மாதிரி விரல வச்சு. ஏன்னா இது ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் உள்ள கதாபாத்திரம் அப்படி சொல்லுது. ஏன்னா அந்த டைட்டிலே குட் பேட் அக்லி அப்படிங்கிறதுனால ஒருத்தன் இதில் மோசமானவனாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனாலும் கூட இப்போ ஏற்கனவே நான் சொன்னல, எம்ஜிஆர் போன்ற நடிகர்கள் படத்தில் தான் நடிக்கிற படத்தில் தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற காட்சிகளில் நடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கொள்கை இப்படி போட இருந்தாங்க.
எப்படி இந்த ரசிகர் மன்றத்தை ஒரு அறிக்கையின் மூலயமா கலைக்க துணிச்சல் வந்ததோ அஜித்துக்கு, அதே மாதிரி இது போன்ற காட்சிகளை தவிர்க்கலாம். இது ஒரு கதாபாத்திரம், அதனால் அப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாங்கிறது ஒன்று. இருந்தாலும் அஜித் போன்ற நடிகர்கள் இதை தவிர்த்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா ஆதித்ய ரவிச்சந்திரன் ஏற்கனவே வந்து பெரிய காவியமாக கொடுக்கல, த்ரிஷால நயன்தாரா அது போன்ற படங்களை தான் எடுத்தார். கடைசியாக அவர் இயக்குன விஷால் நடித்த மார்க் ஆண்டனி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. அந்த சக்ஸஸ் தான் இப்போ அஜித்தோட கைகோர்க்க வச்சிருக்கு. ஆனால் இந்த படத்துலையும் ஒரு மசாலா ஃபார்முலாவை தான் கையாண்டிருப்பார் ஆதித்ய ரவிச்சந்திரன். இருந்தாலும் திறம்பட இயக்குவார். ஆனால் அந்த போஸ்டரை பார்க்கும்போது ஆயுதங்கள், ரொம்ப வன்முறை காட்சிகளும் இல்லை கெட்ட வார்த்தை போன்ற வசனமும் இடம்பெறுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சமும் இருக்குது. இதை வந்து அஜித் போன்ற ஹீரோக்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியெல்லாம் கிளம்பாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். மற்றபடி இந்த படம் என்ன பண்ண போகுது, இந்த படத்தோடைய சாயல் இன்னொரு சாயல் பார்த்தா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித் வந்து ஒரு மங்காத்தா படத்தில் பார்த்த ஒரு அஜித் மாதிரியான ஒரு ஜிலுப்பான ஒரு காஸ்டியூம்லாம் வர்றாரு. இது வந்து விடாமுயற்சி ரொம்ப தாமதமாகுது, ரொம்ப நொந்து நூலாகி போயிருந்த அஜித் ரசிகர்களை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த குட் பேட் அக்லி அந்த போஸ்டரை வச்சுட்டு இன்னொரு சித்தரிப்பும் போயிட்டுருக்கு, ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. என்னன்னாக்கா, அஜித் வந்து ஒரு தோட்டத்தில் பயங்கரமாக ஆக்ரோஷமாக எமோஷனலாக இருக்கார். அது வந்து லைக்கா நிறுவனத்தின் மேலே உள்ள கோபத்தை காட்டுற மாதிரி இருக்குது, லைக்கா மேலே அவர் வந்து பெரிய எரிச்சலில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் கிளம்புது. ஏறத்தாழ அது உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அஜித் நடித்த படங்கள்லேயே விடாமுயற்சி தான் ரொம்ப 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 இழுவையாக தாமதமாக பல சிக்கலை கடந்து பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக முடிஞ்சிருக்கு. இது ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இன்னும் கொஞ்சோண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அஜித்தோடைய சினிமா கரியர்லேயே இப்படி ஒரு தாமதமாக எந்த படமும் அமைஞ்சதில்லை. அது வந்து விடாமுயற்சி அமைஞ்சிருக்கு. அது காரணம் வந்து இயக்குனர் மாற்றம், கதை மாற்றம், இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை தயாரிக்கும் லைக்கா நிறுவனம் ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுது. ஏன்னாக்கா சில ஃபைனான்ஸ் சிக்கல்லாம் வந்து லைக்கா நிறுவனம் சந்திச்சது. 2வது வரிசைய படங்கள் இந்தியன் 2 வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வரிசையை தயாரித்தது 2வது ஒரு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிதி நெருக்கடியில் அவங்க பெரிய சுபாஸ்கரன் வந்து மிகப்பெரிய மல்டி மில்லியனாக இருந்தால் கூட இந்த சிக்கலை பொறுத்தவரையும் அது மீள முடியாத ஒரு சிக்கலில் இருக்க. 2வது லால் சலாம் படம், அதுலேயும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை வந்து லைக்கா சந்திச்சிருக்கு. கூடவே வந்து அவங்க நிதி நெருக்கடி, ஏற்கனவே இருந்த கஜானாவிலேருந்து எதுவும் எடுக்க முடியல, கையாள முடியல அப்படிங்கிற ஒரு நெருக்கடினால ரொம்பவே லாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை வந்து கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 தான். இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ லைக்கா நிறுவனத்தோட தாமதத்தினால தான் விடாமுயற்சி வந்து வெளிவரது தாமதமானதுங்கிற ஒரு சின்ன அதிருப்தியும் கோபமும் அஜித்துக்குள்ளே இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் குட் பேட் அக்லி ஒரு போஸ்டரோட வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள் போயிட்டுருக்கு. ஏறத்தால் அது மிக சரியான விஷயமாக தான் இருக்கும். லைக்கா நிறுவனம் பற்றி இன்னும் வெளிவராத ஒரு சில தகவல்கள் நாளைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.